ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினி டு ஃபேன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கூலி அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப வெயிட் பண்ண ஒரு படத்தோட ட்ரெய்லர் ஃபைனலி வந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, வார்த்தை எதுவும் வரமாட்டேங்குது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படம். ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் குரூ இருக்குங்க, எல்லாமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ண பார்த்துட்டு வந்துடுவோம். ஒருத்தன் பிறந்த உடனே நாகார்ஜுனா வாய்ஸ், அவன் எவன் கையில் சாகுனான்னு நெத்தில எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். ஆச்சு. ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா இட் கேன் பி a disaster. அந்த வாட்சோட அந்த முள்ளு வர்ற சவுண்ட் பாருங்க. நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. ஓ ஆமீர் கான் அவனுங்க உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். சத்யராஜ் சார். இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. பிஜிஎம் உடைய பில்டப் ஆகுது. சீக்கிரம் காட்டுங்க தலைவனை. 30 வருஷமா செம்ம ஷாட் வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சது கண்ணுடா. அரங்க மதிர விசில் பறக்கவே. ஓ எனக்கு ஏன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஓ உப்பேந்திரா. யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. கண்ணு பாருங்க. சூப்பர். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். அரங்க மதிர விசில் பறக்கவே. பிஜிஎம் புதுசா இருக்கு. செம்ம. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. தலைமை இறங்கி சரிதம் எழுதவே. அந்த நெகட்டிவ்ல ஒரு ஷாட் காட்டினாங்க பாரு, வேற லெவலு. வெறித்தனமா இருக்கு, எல்லாருமே வெறியா இருக்காங்க. மொத்த ட்ரெய்லர்ல ஒருத்தர் கூட வந்து சாஃப்டா எல்லாம் காட்டல, எல்லாருமே வெறியா இருக்காங்க. வேற லெவல். ஆகஸ்ட் 14 சம்பவம் பண்ண போகுது. ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி 1000 crore கன்ஃபார்மா அப்படி இருக்கு ட்ரெய்லரு. ஸோ என்னங்க சொல்றது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரிவெஞ்ச், அதான் கூலி. அது என்ன விஷயம்ன்றது சும்மா ஒரு ஸ்பார்க் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ருதிஹாசன் அவங்க அப்பாவை பற்றி சொல்கிற அந்த டைலாக் வந்து அதுதான் எனக்கு தெரிஞ்சு படத்தோட மெயின் பிளாட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் ஸோ. உபேந்திரா தான் ஸ்ருதி அவங்க அப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை காட்டக்கூடிய ஷாட் எல்லாமே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஷாட் மாதிரி அந்த கலர் பேட்டர்னில் இருக்குது. மற்றவங்களை காட்டும் போதெல்லாம் நார்மல் அப்படி இருக்கு. சேம் அதே மாதிரி அவரை காட்டும் போது மட்டும் ரஜினி சாரை காட்டல. மற்ற எல்லாரு கூடயுமே ரஜினி சார் காம்பினேஷனாக ஷாட் வந்து ட்ரெயிலர் இருந்தது. உபேந்திரா கூட மட்டும் இல்லை. ஸோ அங்கே தான் எனக்கு வந்து தோணுச்சு,
அவர் வந்து ஃபிளாஷ்பேக் அவருக்கு தான் ஏதோ நடக்குது, அவருக்காக தான் ரிவெஞ்ச் வந்து ரஜினி சார் எடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன ட்ரெய்லருங்க, செம்மையா இருக்கு. அந்த கண்ணை வச்சு விளையாடி இருக்காங்க. லோகேஷ் வந்து கண்ணுக்கு ஷாட் வைக்கிறது வந்து அவர் அச்சுக்கு ஆள் இல்லை, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரெய்லர்லயும் வந்து எல்லாரோடைய கண்ணுக்கும் அந்த வெறியா இருக்கு. அந்த கண்ணில் அந்த வெறி வந்து செமையா கேப்சர் பண்ணி அப்படி அது ஃப்ரேமிங்காவே அந்த ஃப்ரேம்ல கண்ணு மட்டும் தான் இருக்கும், அந்த கண்ணு அப்படியே விளையாடும். அது யாரோட கண்ணுன்னு என்னால கெஸ் பண்ண முடியல. டக் டக் டக்குன்னு அன்னியன்ல கண்ணு வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஷாட்டு வேற லெவல்ல இருந்தது. நாகார்ஜுனா, ஆமீர் கான், சத்யராஜ் சார், ஸோ எல்லாருமே வந்து ஒரு பட்டாளமா மொத்தமா செமையா இருக்கு போது. படத்தை பாக்குறதா இல்ல எல்லாரோட என்ட்ரிக்கும் செலிப்ரேட் பண்றதா அப்படி ஒரு டவுட் வருது. ஸோ செலிப்ரேஷன் தான் மூவியே. ஸோ ஜாலியாக போயிட்டு ஒரு செலிப்ரேட் பண்ணிட்டு ரஜினி சாரை செலிப்ரேட் பண்ணிட்டு வர போகிறோம். அதான் இத்தனை ஜென்ரேஷனாக வந்து ஹீரோவா எல்லாரையும் கட்டி போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. அதை ரஜினி சார் அசால்ட்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த வயசுலையும் ஹீரோவா பண்ணுறாரு, அதை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கும்போது வந்து அவருடைய மாஸ் வேல்யூ தெரியுது. அனி பிஜிஎம் பற்றி சொல்லவே வேணாம், மிரட்டியிருக்காரு. அந்த கூலிங்கிறது வந்து அந்த பவர் ஹவுஸ் அந்த சாங்ல இருக்கிற அந்த பேட்டர்ன் இல்லாம தனியா ஒரு அதுக்கு ஒரு டியூன் கொடுத்து அதை ட்ரெயிலர்ல போட்டு டிஃப்ரெண்டா செம்மையா பண்ணியிருக்காரு. ஸோ விக்ரம்ல ஒரு எப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் பிஜிஎம் எல்லாம் கொடுத்தாரோ அந்த மாதிரி கூலிலையும் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஆல்பம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதெல்லாம் போய் பாருங்க. இங்க நம்ம அந்த வீடியோ ட்ரெய்லர் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல வந்து நேரு ஸ்டேடியம்ல ஆடியோ லான்ச் நடந்துட்டு இருக்கு. அது நேரில் பார்க்க முடியல, என்னைக்கு வந்து கட் பண்ணி டிவியில் போட போறாங்களோ அது வரைக்கும் வெயிட்டிங் பண்ணணும். ஸோ அதையும் பார்க்க வெயிட்டிங்கில் இருக்கேன். ஆகஸ்ட் 14 கண்டிப்பாக FDFS, அது மாற்றமே இல்லை. போய் பார்க்க போகிறோம், செலிப்ரேட் பண்ண போகிறோம். வேற லெவலு. எல்லாம் அந்த சினிமோட்டோகிராஃபி, கலர் பேட்டர்னு எல்லாமே நம்மளை அந்த அந்த வேர்ல்டுக்குள்ளே கொண்டு போயிருக்குங்க. அந்த பிளாக்கு ரெட்டு இதை வச்சு வேற லெவலில் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கு வந்து அவ்வளோ குவாலிட்டியாக நமக்கு விஷுவலாக தெரியுது. ஸோ அங்கே சினிமோட்டோகிராஃபி அங்கே ஒர்க் ஆகலை அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு கிளாரிட்டியாகவும் குவாலிட்டியான ஷாட்ஸ் வந்து கிடைக்காது. இந்த படம் வந்து டே 1லேருந்து அந்த போஸ்டர்ஸ்லேருந்து ஆரம்பிக்குதுங்க. இதை பற்றி பேசணும்னா அங்கேருந்து பேசணும். இல்லை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றொன்னா அப்படியே விட்டுட்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு 4 டேஸாக அவங்க விட்டுட்டு இருக்க போஸ்டர்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கு. அந்த கிளாஸ் பிரேக் ஆகிட்டு அந்த ஒரு பீஸ்லேயும் வந்து ஒவ்வொரு ஆக்டரை வச்சு நடுவில் ரஜினி சாரை வச்சு அந்த போஸ்டர் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ரெட்டிஷாக இவர் நாகார்ஜுனா பேக்ரவுண்டில் தலைவர் வந்து இப்போ அவருடைய ஃபேஸை சைடில் காட்டிட்டு நடுவில் நாகார்ஜுனா வந்து ஒரு மாதிரி ஸ்மைலிங்காக ஒரு வில்லனிசமாக சிரிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர், அது செம்மையாக இருந்தது. இப்போ இந்த ட்ரெய்லர் தம்ப்நெயில்ல இருக்கக்கூடிய அந்த போஸ்டரும் வேற லெவல். ஸோ போஸ்டராகவே நமக்கு வந்து எதையோ ரிவீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மெயின் இதில் நான் தெரிச்சது வந்து எங்கன்னா ஆமீர் கான் வந்து இதில் சேர்ந்துருக்காரு அப்படிங்கும்போது தெரிச்சிட்டேன். அதுவும் அவரு இப்போ காட்டுற அந்த ஷாட்லாம் செம்ம ஸ்டைலாக ஸ்வாகாக வேற லெவலில் இருக்கு. ஒரு பக்கம் கையில் டேட்டூவெல்லாம் போட்டு வேற லெவல் அப்படியே மாசா இருக்காரு. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தாங்க வேற லெவல். மனுஷன் பிக்சர் அதை அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவார். அவர் சேர்ந்துருக்காருன்னும் போதே ஒரு சினிமா பஸ் ஒன்று வந்திருந்தது. நெக்ஸ்ட் மூவி லோகேஷ் கனகராஜ் வந்து ஆமீர் கான் கூட தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது அப்போது அவர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணப்பே எனக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிச்சு. ஆமாம் 100% கன்ஃபார்ம்னு. அது வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூலையோ இதுலையோ லோகேஷே சொல்லிட்டாரு அந்த கன்ஃபர்மேஷன். ஸோ அங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. லோகேஸ்வர படத்தில் காப்பு தான் மெயின். தலைவரையும் காப்போட பார்த்தாச்சு. எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து அண்ணாத்துக்கு அப்புறம் தலைவர் வந்து லைனாக அனிருத் கூட தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் எல்லா படமும் அனிருத் தான் மியூசிக்கு. அடுத்து ஜெயிலர் 2வும் அனிருத் தான். சொல்லணுமாங்க, அவரை தலைவருக்காக பண்ணும்போது வந்து உயிரையும் கொடுக்க தயார் ரெடி அப்படிங்கும் போது ஆல்பம் கொடுக்க மாட்டாரா? அதனால தொடர்ந்து தலைவருக்காக பண்ணும்போது அவருடைய அந்த முழு தலைவர் ஃபேன் பாய்ஸம் வந்து இறக்கிடுறாரு. வேற லெவல்.
தலைவருக்கு அப்படியே அடுத்தடுத்து படங்கள், ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள அடுத்த படம் அப்டேட், அது முடியறதுக்குள்ள அடுத்த படம் அப்டேட் அப்படி மாதிரி வந்துட்டே இருக்கும். ஜெயிலருக்கு அப்புறம் ஜெயிலர் வரத்துக்குள்ள வேட்டையன் வந்தது. வேட்டையன் வர்றதுக்குள்ளேயுமே நடுவில் லால் சலாம் வந்தது. சாரி மன்னிச்சுங்க. வேட்டையன் வரத்துக்குள்ளேயுமே கூலி அப்டேட் வந்தது. கூலி ஷூட்டிங்கில் இருக்கும்போதே ஜெயிலர் 2 அப்டேட் அந்த ப்ரோமோ வீடியோ வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஃபுல் ஸ்வாகில் ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு இருக்கார் தலைவர். இந்த ஏஜில் வந்து ஹீரோவாக மாஸ் பண்ணிட்டு இருக்காரு, வேற லெவல். அவ்வளோதான். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ட்ரெய்லர் பக்கா வெறியா இருக்கு. போய் பாருங்க. நான் இதுக்கப்புறம் லூப் மோட்ல படம் ரிலீஸ் வரைக்கும் ட்ரெய்லர் தான். எல்லா ஷாட்டையும் வந்து பிரித்து நல்லா பார்க்கணும். நான் நிறைய வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்ல நிறைய மிஸ் பண்ணியிருப்பேன். நான் உட்காந்து பார்க்க போகிறேன். இன்னும் அவ்வளோதான். சோஷியல் மீடியாவில் எல்சியூ கனெக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. இது எல்சியூ கிடையாது, அதையும் லோகி சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கு ஏதாவது ப்ரிக்வல் சீக்வல் அந்த மாதிரி வேணா இருக்கலாம். அப்படி தான் அமீர் கான் என்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கேஸ், ட்ரெய்லர் வெறியா இருக்கு, போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போதான் நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா வீடியோவும் ஒன்னே பார்க்க முடியும். லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.